நல்லா வந்திருக்கு. எதிர்பார்த்ததை விட புது முயற்சி. படம் முழுக்கவே ரொம்ப ட்விஸ்டாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. வர தலைமுறையினருக்கு இது பெரிய ஒரு மாரல் சப்போர்ட்டடாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸை ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொண்டு அவங்கள ஊக்குவிக்க மாதிரி இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா புதுமுகங்கள் எல்லாருக்குமே நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே அந்த கேரக்டரை எடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. ரியலாகவே படம் முழுக்கவே ரொம்ப த்ரில்லாக அடுத்தடுத்து என்னன்ற அளவுக்கு ரொம்ப நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. இந்த புது முயற்சிக்கு வாழ்த்துக்கள். ராதாரவி சார் சொல்லவே வேண்டியதில்லை. ரியலாகவே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. முழுக்க முழுக்க அவரை தொடர்ந்து தான் இந்த படம் போயிட்டுருக்குன்னும் போது ரியலாகவே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவருடைய கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது. எஸ்பெஷலி வனிதா மேடம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் எல்லாருடைய கேரக்டருமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த முயற்சி நல்லா இருக்குது. புது டைரக்டர், புது மியூசிக், அவருடைய வெற்றி எல்லாருக்குமே இது வெற்றி வாய்ப்பாக அமைய வாழ்த்துக்கள். இல்லை, எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து என்னன்ற அளவுக்கு கண்டிப்பாக கொண்டு போயிட்டுருக்காங்க. நமக்கே தெரியுது அடுத்தது என்னவா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இது பேசக்கூடிய ஒரு படமாக பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரியலாகவே அந்த அந்த அவங்களுடைய அந்த ராதாரவிக்கு அவருக்கு கொடுத்துருக்கிற பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் படம். சந்தோஷம். வாழ்த்துக்கள். படம் நல்லா இருந்துச்சு. அதோட மியூசிக் நல்லா இருந்துச்சு. படமும் நல்லா இருந்துச்சு. ராதாரவி தாத்தா நல்லா நடிச்சிருந்தாங்க. கடைசி வரையும் த்ரில்லிங்காகவே போச்சு. பிடிச்சிருக்கு. த்ரில்லிங்காக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது படம். ராதாரவி சார் ஆக்டிங், மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது. மியூசிக் சாங்ஸ் அப்படியே மனசில் நிற்கிற மாதிரி இருக்குது. படத்தோடு ஒன்றிச்சிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்குது. படம் பயங்கர த்ரில்லிங்காக, நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னே தெரியாத மாதிரி நல்லா த்ரில்லிங்காக போயிட்டுருக்கு. மஸ்ட் வாட்ச் டே. ரொம்ப நல்லாயிருக்கு. இல்லை, ஒவ்வொரு சீனுமே நமக்கு அடுத்து என்ன நடக்கும்ன்ற சஸ்பென்ஸ் த்ரில்லரோட நல்லா மூவ் ஆகுது. ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. சூப்பராக இருக்கு படம். ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. கடைசி தொட்ட படம் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மூவியில் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு அவுட். தேங்க்ஸ் எல்லாம். இட்ஸ் எ க்ரைம் த்ரில்லர். ஆடியன்ஸ் கண்டிப்பாக இந்த மூவி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆடியன்ஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்க எல்லாம். தேங்க்யூ. ஆடியன்ஸாக பார்க்கும்போது எனக்கு செகண்ட் ஆஃப் ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது. புது ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் அறிமுகப்படுத்திருக்காங்க. டேலண்ட் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய மூவிஸ், சின்ன சின்ன மூவிஸ் இருக்குது. பட் நம்ம தேட்டருக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு வர மாட்டோம். ஓடிடிலே பார்த்து முடிச்சிடனால தெரிய வர மாட்டேங்குது. சின்ன சின்ன படமும் தேட்டர்ஸ்க்கு வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. மலையாள மூவிஸ் மாதிரி குட்டி குட்டி மூவிஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சாங் எனக்கு ஒரு பாட்டு அவளும் நானும்னு ஒரு பாட்டு சூப்பராக இருக்குது. லைக் பன்னியரும் பத்மினி படத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஓல்டேஜ் லவ் காமிக்கிற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். அது இது ஒரு மிஸ்ட்ரி கலந்து ஒரு பேஸ்ட் ஒரு மூவி தான். ஸோ 2 டைப் ஆஃப் இருக்கும். எண்டிங் நல்லா இருக்குது. எனக்கு செகண்ட் ஆஃப் பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் விட. ஆமாம், ரொம்ப போர் அடிக்காமல் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக ட்ராவல் ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதான் ஃப்ரெஷர்ஸாக இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது ஓப்பனிங்க்கு கொண்டு ரொம்ப பெரிய விஷயம். இப்போ இருக்க ஒரு சிச்சுவேஷனில் அதுக்காக ஒரு பெரிய விஷஸ். எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப அருமையான படம் சார். ஸ்மால் பட்ஜெட்டாக இருந்தாலும் ப்ரொடியூசரோட இன்வால்மெண்ட் இருக்குது பாருங்கள். விடாமுயற்சி, வெற்றி பெறணுன்ற ஒரு நல்ல எண்ணம், நடிப்பு கூட அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு படத்தில். நிஜமாக அவர் மிக அருமையாக நடிச்சிருக்கிறாரு. இசை ரொம்ப பிரமாதமான இசை, ஒரு ஹாலிவுட் மியூசிக் அவர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இது நிச்சயமாக ஒரு வாழ்த்துக்கள். திரு ராஜேஷ் சுவாமிநாதன் அவர்களுக்கு ஸ்ரீராம் சார்பாக வாழ்த்துக்கள். நல்லா இருந்துச்சு. டைம் போனதே தெரில. ரொம்ப மியூசிக் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு.
டைம் போனது தெரியல, ஜாலியாக நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து எல்லாம் எல்லாம் நல்லா இல்லை இல்லை எல்லாம் சூப்பராக டைம் போகிறதே தெரியல. வணக்கம். கடைசி தோட்டா இந்த படம் வந்து இந்த இருக்கிற ஃப்ரெஷ் யங் டேலண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து செஞ்ச ஒரு முயற்சி. அதில் மியூசிக் நல்லா இருக்கு. அண்ட் ராதாரவி சார் பற்றி சொல்லவே தவிர அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அதில் வந்து இந்த ஓல்டேஜ் லவ் ஒன்று ரொம்ப அப்படி ப்ரெசன்டபுளாக ஒன்று சூப்பராக இருந்துச்சு. அண்ட் படம் ஃபுல்லாகவே வந்து நிறைய விஷயங்கள் கொடைக்கானல் சுற்றி நடக்கிறதெல்லாம் பயங்கர எக்ஸைட்டிங். உங்கள் பாலா பேசுகிறேன். கடைசி தோட்டா படம் வந்து ப்ரிவியூ ஷோக்கு வந்திருக்கேன். படம் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம வந்து காதல்ன்றது வந்து ஒரு 25 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் தான் அப்படின்றதெல்லாம் பற்றி பார்த்துருப்போம். பட் ஆனால் இங்கே வந்து ஒரு 50 வயசுக்கு மேலேயே அந்த காதல் எப்படி இருக்குன்றத நல்லா காமிச்சிருக்காங்க. படம் ஃபுல்லாகவே ஒரு ஃபஸ்ட் ஹாஃபை விட எனக்கு தெரிஞ்ச செகண்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்லா இருக்கேன் மேம். ஐயோ ஸோ அந்த நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சுருக்காங்க. பட் லாஸ்ட்டில் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அது வந்து யாருமே யூகிக்க முடியல. ஸோ நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாருமே போய் கண்டிப்பாக பாருங்கள். படம் நல்லாயிருக்கும், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். புதிய டைரக்டர்களுக்கு நம்ம ஒரு வழி வகுத்த மாதிரி இருக்கும். தேங்க்யூ சார். நம்ம சாங்ஸ் இருக்குது சார், ஒரு 3 சாங்ஸ் மேலே இருக்குது. பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவங்களுடைய அந்த லவ் சாங் சொன்ன இல்லைங்களா, அது உண்மையாகவே சொல்கிறேன் சூப்பராக இருக்குது. அப்புறமா நம்ம கானா சுதாகர் வந்து ஒரு சாங் ஒன்று பாடியிருக்காரு லாஸ்ட்டில், அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த 2 சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. செம்மையாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே முதற்கொண்டு மூவி, சினிமோட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் ஸ்கோரு, மியூசிக், முக்கியமாக அந்த மியூசிக் டைரக்டர் ராஜேஷ் அவர் வேறு லெவல் பண்ணியிருக்காரு. சுவாமிநாதன் ராஜேஷ் கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய மூவி. த்ரில்லிங் அண்ட் சஸ்பென்ஸாக இருந்துச்சு எல்லாமே. ட்விஸ்ட் அண்ட் எண்டு வேறு லெவல். நவீன் சூப்பராக இருந்தது. அவரோட ரோல் போர்ஷன் லெஜண்ட் இல்லையா, ஸோ அவரோட போர்ஷன் கண்டிப்பாக ஒவ்வொரு ஃப்ரேம்லையுமே அவர் சூப்பராக அசத்திருக்காரு. ஆக்சுவலி சூப்பராக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆக்சுவலி இது எல்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி படம்லாம் கொஞ்சம் நல்லா போனால் நல்லாயிருக்கும். பெரிய படங்களை கொஞ்சம் பெரிய ஆக்டர்ஸ் அதெல்லாம் வச்சு பார்த்தா தான் போன்ற மாதிரி சொல்லி அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் ஆமாம், இந்த மாதிரி படம் வந்தால் ரீச் ஆனால் நல்லாயிருக்கும். புது கண்டென்ட்டு, ஐ மீன் ஸ்டோரியே புதுசாக இருக்குது. ஸோ ஷோராக எல்லாம் ஃபேமிலியெல்லாம் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடு போய் பாருங்கள். தேங்க்யூ. படம் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீன் என்ன அப்படின்றத நம்ம கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இந்த படம் ரொம்ப நல்லாவே ட்ராவல் ஆகுது. ஒரு பெரிய பெரிய படங்கள்லாம் வந்து நம்ம பாப்புலாரிட்டியாக நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அந்தளவுக்கு நம்ம போய் பார்க்கும்போது சில சொதப்பல்கள் இருக்கும். பட் ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம எங்கேஜாக வச்சுக்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட்டு சீன் என்ன அப்படின்னு நம்ம வந்து கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு படம் ரொம்ப சூப்பராக ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி இப்படின்னு நம்ம தனியாக பிரித்து சொல்ல முடியாது. எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டருக்கு என்ன வெயிட்டேஜ் இருக்கோ அதுக்கு மேலே அவங்க வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் குறை சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஆக்டிங்கில் எல்லாருமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ராதாரவி சார் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இதில் கொடுத்துருக்காரு. வனிதா விஜயகுமார் மேடம் கொடுத்துருக்காங்க. அதான் இதில் வந்து தனித்தனியாக நம்ம பிரித்து சொல்ல முடியாது. அந்தளவுக்கு வந்து எல்லாருமே ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த காமெடி சென்ஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்ல ரொம்ப காமெடி வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து படம் த்ரில்லர் ரிவீல் பண்ணக்கூடாது. பட் த்ரில்லிங்கு, சஸ்பென்ஸு இதையும் தாண்டி இதில் வந்து காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட முக்கியமான ஒரு பேக் போன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இசை. இந்த இசை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரப் வந்து படத்தோடு அப்படியே ஒன்றி போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சாங் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு மெலோடி. அதாவது ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்கன்னா இளையராஜா அப்படின்னு நம்ம ஒரு பெரிய ஜாம்பவான் பார்த்துருப்போம். அவருக்கு நிகரான ஒரு சாங் வந்து இதில் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மெலோடி. அதே மாதிரி நம்ம தேவா சாரோட குத்துப்பாட்டெலாம் மிஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. அதோட சூப்பரான ஒரு குத்துப்பாட்டு வந்து இங்கே நம்மளுக்கு வருது.
ஸோ தென்னிசை தென்றல் தேவா இளையராஜா இவங்களோட மியூசிக்லாம் மிஸ் பண்ணவங்க இதில் பாருங்கள். அதுவும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க அனிருத்லேருந்து ஏஆர் ரஹ்மான் வரைக்கும் அவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோரப்லாம் அந்தளவுக்கு இதோட பேக்ரவுண்ட் ஸ்கோரப்பும் அந்தளவுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரப்பாக இருக்கும். ஸோ ரொம்ப இசை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கேன்னா ஏன் இசையை பற்றி சொல்கிறேன்னா இந்த படத்தை எங்கேஜாக கொண்டுட்டு போகிறது பார்த்திங்கன்னா இசை ஒரு பெரிய முக்கியமாக இருக்குது. நீங்கள் இதை பாருங்கள். இப்போ வளர்ந்து வர இசையமைப்பாளர்களில் ஒரு பெரிய லெவலில் இப்போ இருக்கவங்களில் அடுத்து ஒரு பெரிய லெவலில் வரப்போகிற ஒரு இசையமைப்பாளர் இவர் கண்டிப்பாக இருப்பார். ராஜேஷ் சுவாமிநாதன் நினைக்கிற பேர். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இசை. மற்றபடி படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, போய் பாருங்கள். தேங்க்யூ. ஆர்யா ஸ்டுடியோ பெருமையுடன் வழங்கிய நவீன்குமார் இயக்கத்தில் சுவாமிநாதன் ராஜேஷ் தயாரிப்பு இசையமைப்பில் கடைசி தோட்டா என்ற திரைப்படம் மிகவும் த்ரில்லிங்காகவும் ஒவ்வொரு காட்சிகளும் ஒரு அடுத்து என்ன நிகழ்வு என்பதை நோக்கி விறுவிறுப்பாக ஓடிக்கொண்டிருந்தது. மிகவும் சிறப்பாக உள்ளது. அந்த படத்தில் நான் எம்எல்ஏவாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு கொடுத்த கேரக்டர் நான் நல்லா பண்ணியிருக்கேன். எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தந்தாங்க இந்த படக்குழுவினருக்கும் ஒத்துழைத்த அனைவருக்கும் நான் நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறேன். படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நன்றி.